ஓகே. இப்ப நம்ம பாக்குறது வந்து 3 டிஜிட் பை 3 டிஜிட். சோ எத்தனை 3 4 8 இன்டு 6 to 4. சோ மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படிச்சு 6 டிஜிட்ஸ் இருக்கு மொத்தம் 5 ஸ்டெப். சோ அத முதல்ல எழுதிக்கணும் ix நடுவுல உள்ளது ஸ்டார். எப்பவுமே you have to start from your right hand side. சோ இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 5 பார்ட்டிஷன்ஸா பிரிச்சுக்கணும். ஓகே, அதான் ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 8 4. What is 8 into 4? 8 4 32. Second எதையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 4, 8 into 4 into 4 is 16. 4 4 are 16. 8 2s are 16. 16. 16 plus 16 32. Okay, good. Next one என்ன பண்ணும்? Third step வந்து ஸ்டார். 3 into எக்ஸ்ட்ரா எழுதணும் இல்லையா, புரியணுங்கிறதுக்காக மேம் எழுதுனேன். 3 into 4 is equal to what? 12. 3 4s are 12 ma'am. 6 8 6 are 48. 4 2s are 8. Good. This star. Add பண்ணா 8. 50 58. 68 இல்லையா? 8 plus 2 10, 18 carry over 1 2 68. Fourth step. Next fourth step 3 2s are 6. 3 2s are 6 ma'am. 6 4s are 20. 6 4s are 24. 24 30. Last one 6 3s are 18. இதை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 1 டிஜிட்டா இருந்தா நம்பருக்கு முன்னாடி 0 போகும். எஸ், as it is 2 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 plus 2 வந்து 5 ma'am. 3 plus 8 வந்து 11 ma'am. So 1 carry over. 6 plus 0 வந்து 6. 6 plus 1 7. Correct. 3 plus 8 வந்து 11. 11 carry. Next 2. 1 plus 1 2. 1 plus 1 2. இல்ல டைரக்டா 18 plus 3 போடலாம். So this is your final answer. புரியுதா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டுட் ஆமா? Yes ma'am. 217152 தான் ஆன்சர். ஓகே, எழுதிக்கிட்டீங்களா? கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு டைமும் பிராக்டிஸ் ஆகும்போது அந்த 5 ஸ்டெப்ஸ் எழுதியே பண்ணுங்க. அந்த IX ஸ்டார் XI. Third sum அஸ்விதாவா? Fifth sum தான் விகாஸ்னு நினைக்கிறேன். Third sum அஸ்விதா, fourth one சஞ்சனா, fifth one விகாஸ்னு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, third sum. ஒரு 3 டிஜிட் நம்பரும் ஒரு 2 டிஜிட் நம்பரும் சொல்லு அஸ்விதா. 548 ஒரு 2 டிஜிட் நம்பர் சொல்லு. 42. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணோம்னா இது 3 டிஜிட் பை 3 டிஜிட்டா இல்லையா? சோ இந்த இடத்துல 0 போட்டுக்கணும். 100s பிளேஸ் இல்லாததுக்கு 0 போட்டுக்கணும். அப்ப இது என்ன சமமா மாறிடுச்சு? இப்போ நம்மளுக்கு 3 டிஜிட் பை 2 டிஜிட் என்ன 3 by 3. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணிடணும், இங்க ஸ்டெப்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஓகே, IX ஸ்டார் XI. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணும், அடுத்து என்ன பண்ணும் அஸ்விதா? கீழே முதல்ல 5 பார்ட்டிஷன் போட்டுக்கணும். டைரக்டா நான் எழுதுறோமா இந்த இடம் ஸ்டெப் எழுதலாம்.
ஃபர்ஸ்ட் I இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும். I 8 2s are 60. so first oneல 16 எழுதிக்கணும். அடுத்து அடுத்து 4 8 அப்படியே மைண்ட்ல கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 60. 8 4s are 32 இல்லையா? 32 plus 8 எவ்வளவு? 32 plus 8 மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுங்க. 40 வெரி குட். மைண்ட்லயே கால்குலேட் பண்ணா ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும். அடுத்தது 5 2s are 10. இது எப்படியும் என்ன ஆகும்? 0 ஆயிடும் இல்லையா? சோ 10 தான் மைண்ட்ல இருக்கு இன்னும். திருப்பி என்னது 4 4s are 60. ஏற்கனவே 10 மைண்ட்ல இருக்கா? 10 plus 16 எவ்வளவு? 10 plus 26. 32. 10 20. 20 plus 10 30. 30 plus 6 36. ஓகே. நெக்ஸ்ட் எதையும் மல்டிப்ளை பண்ணோம். 5 4 மல்டிப்ளை பண்ணணும் மேம். 5 4s are 20. 20 plus 0 20 தான் இல்லையா? லாஸ்ட் ஒன் என்னது? லாஸ்ட் ஒன் 5 0 5 plus 0 0. குட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஆன்சர் எழுதுறதுக்கு? 6 again இருக்கணும் மேம். இறக்கியாச்சு 6. 1 0 1 1. 4 6 மல்டிப்ளை பண்ணிட்டு 10. மல்டிப்ளை ஆட் மல்டிப்ளை இல்ல ஆட் கேரி ஓவர் 1. அடுத்தது 2 plus 1 3. அப்புறம் 2. அவ்வளவுதான். ஈஸியா முடிஞ்சிச்சா? மேக்ஸிமமே 2 minutes தான் எடுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்றதுக்கு. எக்ஸ்பிளைனே பண்ணாம பண்ணீங்கன்னா டக் டக்குன்னு முடிச்சிடும். ஓகே. இது கிளியரா எல்லாத்துக்கும்? சரி, உங்களோட புக் எடுங்க. இப்ப புக்ல உள்ள சம்ஸ் அப்படி வரிசையா போட்டுடலாம். ஓகே. புக் பேஜ் நம்பர் 8. புக் 1 பேஜ் நம்பர் 9 சாரி 9. ஓகே. அடுத்த சம் போடலாமா?